சாந்தி, உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். கேவலம் சாதிங்கிற கொடுமை நம்ம காதலை பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதில் சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோடு இருக்க மாட்டேன் சாந்தி. யாராவாங்க? ஐயோ சூனாப்பன் அங்கேயா வரான்? ஏண்டா குட்டிச்சத்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே. பின்னால என்னது? ஒண்ணு இல்லண்ணே. என்னது? ஒண்ணு இல்லண்ணே. என்னன்னு கேக்குறீங்க? விடுங்கண்ணே. என்னடா அது? பிராந்திண்ணே. பிராந்தியா? அரஞ்சனா பிராந்திய கொண்டு பின்னால வச்சுக்கிட்டு. டேய், பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாடா அது? ஏண்டா எல்லாருமே சூனா பணம் ஆயிர முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? பார் பார் பாருடா அண்ணா, அதுல விஷங்கள் வந்திருக்கண்ணே. விஷம் இதுல? ஆமாண்ணே. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா, பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல இப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு. ஐயோ சொன்னா கேளுங்கண்ணே. வேணாண்ணே, அதுல விஷங்கள் வந்திருக்கண்ணே. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். பேசாமல் பாருப்ப. அண்ணா என்ன விஷம்னா? அண்ணே சொல்ல கேளுங்க அண்ணே. இது எப்படி? டேய் அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத? சரக்கு பழசா? விஷங்கள் அந்த சரையை குடிச்சா அப்படித்தானே இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் வேஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் விரல உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. இந்த பார், அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பானா இழுத்துட்டான்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல உள்ள இருக்க மிஷின்லாம் கட 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். 10 வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சோம்னே. அவ அப்பன் ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுதான் பூச்சி மருந்த பிராந்தியில கலந்து குடிக்கலான்னு இருந்தேன். அதை வந்து அநியாயமா கெடுத்துட்டீங்களே. ஏண்டா உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏண்டா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. தட்டியாச்சு விட்டுருக்காங்கடா நாயே. அண்ணே, இதெல்லாம் அவளை நல்லா இல்ல. என் விஷத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணே. என்ன பார்க்கறத கடைஞ்செடுத்து அமுதத்தையா கொடுத்துட்டு எரியுதே, அங்கங்க பிடிச்சி எரியுதே. ஐயோ ஐயா, காப்பாத்துறா என்ன காப்பாத்துறா. அடி வசத்தை குடிச்சிட்டு ஆத்தா. சாந்தி, எங்கடா போற? யோ ஏன் சாந்தி வந்திருக்கா? விடியா விடியா. என்ன விட்டுட்டு போறா? சாந்தி, நீ எப்படி சாந்தி இங்க வந்த? பேச நேரம் இல்ல. கல்யாண மண்டபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். வாங்க ஓடிடலாம். சரி. யாரா அந்த புள்ள? இவதான் என் காதலினே. காதலியா? இவனுக்காக தான் விஷம் குடிக்கிறேன். அதை வாங்கி நீங்க குடிச்சிட்டீங்கண்ணே. ஐயோ, காப்பாத்துறா என்னையா? சாந்தி, இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவற்றை ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஏண்டா டேய், ஆசீர்வாதம் வாங்குற நேரமாடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடவா சார்? ஊரே திரண்டுகளை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். அடுத்த ஜென்மத்தியா? ஏண்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறீங்க? டே காப்பாத்துறா, தாங்கடா, எரியுதுடா. இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும். ஆட கொக்க பக்காடே. சாந்தி ஓடிடலாம். வா வா வா. கிண்டடா ஐயா. விடியா. அம்மா பச்சை காக்கலமா. விடியா. யாக்கினே முடி ஆஸ்பத்திரி சேர்த்து. எவ்வளவு கத்துறீங்க? ஐயா, டேய் முன்னாடி கல்லாதடா முடி ஆஸ்பத்திரி போறானே. ஐயோ ஓடாதே. ஐயோ.